வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2% அகவிலைப்படி டிஏ உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், அதே போல் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படி மற்றும் அரியர் தொகைகள் எந்த மாதத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் என்பது சார்ந்து முழு விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வுக்கு அவர் ஒப்புதல் அளித்துள்ளார். ராஜஸ்தான் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் பஜன்லால் சர்மா வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் தற்போது 58% வழங்கப்பட்டு வந்த அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 12.46 லட்சம் குடும்பங்களுக்கு நேரடி பலனளிக்கும் என்று கூறப்படுகிறது. அதில் 7.02 லட்சம் அரசு ஊழியர்களும் 5.44 லட்சம் ஓய்வூதியர்களும் அடங்குவார்கள். மேலும் பஞ்சாயத்து சமிதி மற்றும் மாவட்ட பரிஷத் ஊழியர்களும் இதனுடைய சலுகையின் கீழ் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு காரணமாக மாநில அரசினுடைய கருவூலத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 1156 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பணவீக்கத்தால் பாதிக்கப்படும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வாழ்க்கை செலவுகளை சமநிலைப்படுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதிகரிக்கப்பட்ட அகவிலைப்படி 2026 மே மாத சம்பளத்தில் சேர்க்கப்பட்டு ஜூன் மாதத்தில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை உள்ள நிலுவைத் தொகை ஊழியர்களின் ஜிபிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஓய்வூதியர்களுக்கு உயர்த்தப்பட்ட அகவிலை நிவாரணம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேரடியாக பணமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக வழங்கப்படும் தொகை. பணவீக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலையில் ஊழியர்களுடைய வாங்கும் திறனை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் இது அவ்வப்போது திருத்தப்படுகிறது. எனவே சம்பள உயர்வுக்கு இணையான முக்கிய நலனாக அரசு ஊழியர்கள் அகவிலைப்படியை கருதுகிறார்கள். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வரும் சூழலில் இந்த உயர்வு ஊழியர்களுக்கு நிதி நிவாரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு சமீபத்தில் 2% அகவிலைப்படி உயர்வை அறிவித்ததை தொடர்ந்து பல மாநில அரசுகளும் இதே போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். தற்போது ராஜஸ்தான் அரசு இந்த பட்டியலில் இணைந்துள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் மற்ற மாநிலங்களிலும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் புதிதாக தவேகா தலைமையிலான விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதன் காரணமாக விரைவிலேயே தமிழ்நாட்டில் அகவிலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பு வரக்கூடிய நாட்களில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.